பார்வதி, என்னப்பா? என்ன மன்னிச்சிடுமா. என்னப்பா நீங்க போய் என்கிட்ட பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? உன் கல்யாண விஷயத்துல உனக்கு ஒரு நல்ல அப்பாவா என்னால முடிவெடுக்க முடியாம போச்சேம்மா. அது தப்பு இல்லையா? உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு நான் உங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க கூட என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சேம்மா. அம்மா, உனக்கு தான் ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்க முடியலனா செத்து போன உங்க அம்மாவுக்கும் ஒரு நல்ல புருஷனா நடந்துக்க முடியாம போச்சேம்மா. நான் ஒரு மகா பாவிமா. அப்பா, நீங்க அழாதீங்கப்பா. நீங்க இப்படி அழறது அகிலம்மாவுக்கு தெரிஞ்சது அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும்பா. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. அது எனக்கு புரியுதுமா. ஆனா உன் எதிர்காலத்தை நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் வந்து எட்டி பாக்குதுமா. கொலகாரம் கூட வேணாலும் குடும்பம் நடத்திடலாம், ஆனா குடிகாரம் கூட குடும்பம் நடத்தவே முடியாதுமா. சின்ன வயசுலயே நீ உங்க அம்மாவை பறி கொடுத்துட்டு அப்ப இருந்தே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. உன் கல்யாணத்துக்கு அப்புறமாவது உனக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாளே இல்லம்மா. ஆனா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு அந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையுமான்னு தெரியலையே. நிம்மதி சந்தோஷங்கிறது அவங்க மனசு பொறுத்துதான்ப்பா. கிடைச்ச வாழ்க்கைய சொர்க்கமாக்கிக்கிறதும் நரகமாக்கிக்கிறதும் அது அவங்க கையில தான் இருக்கு. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. நிம்மதியா இருங்க. என்னால முடியலம்மா. உண்மைய சொல்லணும்னா அன்னைக்கு அம்மா இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சப்ப என் மனசுக்குள்ள இருந்த சந்தோஷம் இப்ப இல்லாம போச்சுமா. இந்த கல்யாணத்துக்கு நீ அம்மா கிட்ட சம்மதம் சொன்னதுனால நானும் சம்மதம் சொல்ல வேண்டியதா போச்சு. அம்மா உன்கிட்ட சம்மதம் கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தா நிச்சயமா நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். இந்த கல்யாணத்துலதான் அம்மாவோட கௌரவமே அடங்கியிருக்குப்பா. நீங்க எனக்கு கொடுத்த வரம் நிறைவேற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. எத்தனையோ கொடிகார ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்தி இருக்காங்க. அவங்களுக்கு கழுத்தை நீட்டின பொண்ணுங்க அவங்கள திருத்தி இருக்காங்க. குரு விஷயம் தான் முடிஞ்சு போச்சே. அப்புறம் எதுக்கு அகிலா இந்நேரத்துக்கு என்ன வர சொல்லிருக்கா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் நாம ஒன்னும் அசர வேணாம். வனஜா, கெத்தாருடி, நீ கெத்தாரு. அக்கா, இல்ல நீங்க வர சொன்னதா பட்டம்மா வந்து சொன்னாங்க. கூப்பிட்டீங்களாக்கா? ஆமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கக்கா. மும்பைல குரு என்ன வேலை பாக்குறான்? குரு தானே? குரு மும்பைல ஏதோ ஒரு பெரிய கம்பெனில பெரிய வேலையில இருக்காங்கா. அதுதான்
என்ன கம்பெனி, என்ன வேலை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ, இத்தனை கேள்வி கேக்குறாங்களே. நல்லா மாட்டிக்கிட்டனே. இதெல்லாம் எதிர்பார்க்கலையே. அது அது ஏதோ பெரிய பெரிய கம்பெனி தாக்கா. அவன் அப்பவே பேர்லாம் சொன்னான். ஆனா எனக்கு தான் வாயில நுழையவே மாட்டேங்குது பேரு. அவன் எந்த கம்பெனில எவ்ளோ பெரிய பதவியில என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. கார் சத்தம் கேக்குது. பெரிய வந்துட்டாரா? கடவுளே, ரொம்ப நன்றி. பெரியய்யா திரும்பி வந்ததுக்கு. பெரியய்யாவை பார்க்கணுமே, என்ன பண்ணலாம்? பெரியய்யா, டீ எடுத்துக்கோங்க. பெரியய்யா, என் முகத்தை பார்க்க கூட உனக்கு பிடிக்கல. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், இப்போ நீங்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அர்ஜென்ட்டா பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ் மட்டும் இப்ப கொடு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே மேடம். இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிடணும். ஷாப்பிங் போகணும்னு அகிலா கிட்ட பர்மிஷன் கேட்டு கிளம்புடினா ரொம்ப அக்கறையா காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கா.
ப்ரோ என்னாச்சு பார்வதி? தாவணி மாட்டிக்கிச்சு. அத்த லிஃப்ட் கீழே போயிடுச்சு. சரிடா, கீழே தானே போயிருக்கு. வந்துரும் இரு, இப்ப வந்துரு போகுது இரு. சூப்பர். பெரியா, கதவை மூடிக்கிச்சு. இப்ப என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. லிஃப்ட் அடுத்த ஃப்ளோர்ல போய் நிற்கும். அங்க இருந்து ஸ்டே கேஸ்ல வந்துடலாம். பயப்படாத. ம். அத்த லிஃப்ட் பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட்டா? ஐயோ, இப்ப என்னடா பண்றது? பவர் கட் பார்வதி. லிஃப்ட் பாதியிலே நிக்குது. பவர் வந்து நம்ம மேல போனாதான் வெளியே போக முடியும். கரண்ட் எப்ப வரும் பெரியா? தெரியலையே. இரு, அருண் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சிக்னல் கிடைக்கல. கால்ஸ் எதுவும் பண்ண முடியாது. மெசேஜும் போவாது. அப்போ இப்ப என்ன பண்றது பெரியா? நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? பவர் வந்துடும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சே. சரி, இதுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ப்ரோ ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. லிஃப்ட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அட போடா. The mobile number you have dialed is currently not reachable. நாட் ரீச்சபிள். ஓகே, மற்ற விஷயங்கள் அப்புறமா பேசிக்கலாம். ஐ கால் யூ பேக். வாட் ஹேப்பன்ட் அகிலா? என்னன்னு தெரியலங்க. என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. டிஸ்டர்ப்டா? என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது பண்ணதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு ஒரு சிம்பிள் ஃபைல், அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுதுங்க. பார்வதி வேற ஷாப்பிங் போயிருக்கா. எனக்கு அது வேற ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ பார்வதி விஷயத்துல தப்பு நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கல்ல, அதான் இப்படி எல்லாம் தோணுது. இல்லங்க, எனக்கு ஏதோ தப்பா படுதுங்க. விஜயா, ஆதிக் ஃபோன் பண்ணு. ஓகே மேம். The subscriber cannot be reached at the moment. Please try again later. மேம், ஆதி சார் போன் நாட் ரீச்சபிள்னு வருது மேம். நாட் ரீச்சபிளா? சரி, அதுக்கு எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? அருண் ஆதி கூட தானே போயிருக்கான். ஆமாங்க. அருண் போனுக்கு கால் பண்ணு. சின்ன மாப்பிள்ள, இன்னும் லிஃப்ட் வேற ஓபன் ஆகல. பார்வதி வேற உள்ள மாட்டிருக்கா. ஒரே டென்ஷனா இருக்கு மாப்பிள்ள. மாப்ள, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பார்வதி என்ன தனியாவா மாட்டிக்கிட்டு இருக்கா? கூட தான் ப்ரோ இருக்காருல்ல, அவரு பாத்துக்குவாரு. டேய், எங்க டென்ஷனே ஆதியும் பார்வதி கூட ஒண்ணா அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்கறதா. சொல்ல வந்துட்டான் பெருசா. சித்தி, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் அவனோட திருவிளையாடல். பாருங்க, பெல்லு கூட அடிக்குது. அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஹலோமா, சொல்லுங்கம்மா. அருண், ஆதி மொபைல் ரீச் ஆக மாட்டேங்குது.
நீ போன ஆதி கிட்ட கொடு. நீங்க தான் என்னோட அண்ணி, நீங்க தான் என்னோட அண்ணின்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். தளபதி என்ன ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டுனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்க. நீ ப்ரோ ஓகேவா? இந்த இப்ப பாரு அண்ணி, ஏன் அண்ணி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? குரு, எப்படியாவது அண்ணன் தம்பிங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அவளை இங்கிருந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடணும். சீக்கிரமா ஏதாவது ஒரு புடவை செலக்ட் பண்ணி இங்கிருந்து கிளம்பிடலாம். ஓகே தா. டேய், அங்க பாரு, 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. போய் அவளை முதல்ல கூட்டிட்டு வா. சரியத்தா. சொல்றது பார்வதி, உனக்காக தானே புடவெல்லாம் எடுக்க வந்திருக்கோம். இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி? வா. அந்த புடவை எடுங்க. ஆஹா பார்வதி, இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்வதி. போட்டு பாரு. உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்வதி. நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? சரி விடு, வேற பாப்போம். அது நல்லா இருக்குல்ல? அந்த படம் எடுங்க. ஆஹா சூப்பர். இந்த கலர் நல்லா இருக்குல்ல? பாரு. ஆஹா சூப்பர், அட்டகாசமா இருக்கு. இந்த புடவை பாக்குறீங்களா சார்? அந்த புடவை காட்டுங்க. அது அந்த எல்லோ கலர் எடுங்க. இந்தாங்க சார். ஆஹா கலரு பயங்கரமா இருக்கு. கதை அப்படி போகுதா? ப்ரோ என்ன ப்ரோ, அன்னைக்கு நீயே புடவையை செலக்ட் பண்ணி கற்பனையிலேயே கட்டி பாக்குறியோ? நடக்கட்டும் நடக்கட்டும், என்ஜாய் என்ஜாய். அந்த ப்ளூ கலர் கொடுங்க. ஆஹா ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்வதி? இந்த கலர் உங்ககிட்ட இல்லவே இல்ல பார்வதி. ரொம்ப அழகா இருக்கு. பார்வதி நீ சொல்லு பார்வதி, உனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? இல்ல இது பிடிச்சிருக்கா? இல்ல இது? இல்ல இது? எது பார்வதி சொல்லு. என்ன பார்வதி பதிலே சொல்ல மாட்டேன்ற? உனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு சொல்லு பார்வதி. குரு, என்னால செலக்ட் பண்ணவே முடியலடா. எல்லாமே நல்லா இருக்கு. எதை செலக்ட் பண்றதுனே தெரியல. நீ ஏதாவது பண்ணியா? அத்தை இங்க பாருங்க, இது ஃபுல்லா நான் தான் செலக்ட் பண்ணது. ஆனா பார்வதி தான் எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேன்றா.
என்ன பண்ற? ஏன் பார்வதி, உனக்கு எதுவும் பிடிக்கலையா? ஒண்ணு சொல்றதுக்கு வெக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அதோ அங்க நிக்கிற மாப்பிள்ளை கேட்டு சொல்லுங்க இந்த புடவை ஓகேவான்னு. அந்த பேபி ஓகே சார். அத்தை அங்க பாருங்க, அந்த saree நல்லா இருக்குல்ல? இப்ப சொல்லு, இவ்வளவு நேரம் பாத்துட்டே இருந்தல்ல. அந்த சாரியும் சூப்பரா இருக்குல்ல? உன் வாயை மூடு. இந்த 3 புடவையும் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும், எடுத்துக்கோ. அத்தை, ஆதி டக்கு டக்குன்னு புடவை செலக்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவன் பார்வையாலேயே அவளுக்கு அந்த புடவைய கட்டி பாத்துட்டான். அதான் செலக்ட் பண்ணிட்டான். நீயும் இருக்கிய 1 மணி நேரமா பாத்துக்கிட்டு. சரி சரி, ஆதியே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபேச்சு எங்க இருக்கு? அவ்வளவுதான், நீங்க இதையே பில் போட்டுருங்க. ஓகே. ஆதி, நெக்ஸ்ட் செக்ஷன் போலாமா? வா வாமா, வாங்க வாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. அந்த பக்கம் பாருங்க அத்தை. வாங்க மேடம், வாங்க. ஏய் உட்கார. என்ன வேணும் மேடம்? காதுக்கு கம்மல், மூக்குக்கு மூக்குத்தி, அப்புறம் கைக்கு வளையல், விரலுக்கு மோதிரம், இடுப்புக்கு ஒட்டியணும், கழுத்துக்கு நெக்லஸ், ஆரம், என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்க. எல்லாமே இருக்கு மேடம், எல்லா வெரைட்டி டிசைன்ஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அத்தை, டைமண்ட். எது? அந்த டைமண்ட் நகை எனக்கு வாங்க வந்திருக்கியா? அம்மா இதுக்கு மறுபடியும் கூப்பிடுறாங்க. ஐயோ. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. ஆதியும் பார்வதியும் வெளியில வந்துட்டாங்களா அருண்? 2 பேர் வெளிய வந்துட்டாங்கம்மா. நான் வேணா புரோக்கர்ட்ட போன் கொடுக்கவா? வேண்டாம் வேண்டாம், லிப்ட்ல இருந்து அவங்க வெளியில வந்த விஷயத்த எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் அருண் இப்படி இருக்க? ச்சே. சரி, நான் போனை வைக்கிறேன். சரிம்மா. அண்ணி. ஓ, சித்திக்கு கேட்டுன்னு பயப்படுறீங்களா? சித்தி நகை எடுக்கிற ஆர்வத்துல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, அதனால உங்களுக்கு கேட்டிருக்காது. அண்ணி, அண்ணி. சின்னையா, மாப்பிள்ளையும் சித்தியும் உங்களுக்காக நகை எடுக்க வந்திருக்காங்க. நீங்க என்னன்னா அந்த சம்பவத்துக்கே சம்பந்தம் இல்லாம நின்னுட்டு இருக்கீங்க. போங்க நீ, உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. கோ. அட என்னங்க நீ ப்ரோ, அன்னைக்கு நீ தானே புடவையை செலக்ட் பண்ண, அந்த மாதிரி நகையும் போய் செலக்ட் பண்ணு. யூ கோ. சரி. இந்தா பார், நல்லா பார். போச்சுடா. வாங்க சார். வணக்கம். ஆதி சார் இருக்காரா? சார் வீட்ல இல்ல. அப்படியா? எப்போ வருவாரு? அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது சார். ஓ
சரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணணும். உள்ள போய் பேசிட்டு போட்டுமா? ஓகே சார், தாராளமா போய் பேச. தேங்க்யூ. அண்ணி, இப்ப எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஓ, புரிஞ்சு போச்சு. அம்மா இந்நேரம் அந்த ஃபைலை பார்த்திருப்பாங்க. ப்ரோ உங்களை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம டென்ஷனா இருக்கீங்களா? அதான் நாங்க இருக்கல அண்ணி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரிலாக்ஸா இருங்க. டேய், இங்க என்னடா பண்ற? உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்ப. இங்க பாரு, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கிளர்க் தான் ஃபோன் பண்ணான். அங்க எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கான். இப்ப நம்ம பார்வதியை கூட்டிட்டு போனோம்னா சட்டுப்புட்டுன்னு கையெழுத்து போட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதெல்லாம் சரியத்த. காவலுக்கு 2 பேர் இருக்கானுங்களே, அவனுங்களை எப்படி கழட்டி விட்டு போறது? ஏதாவது ஐடியா பண்ணலாம். வா வா தேங்க்யூ. வா வா வா. வாங்க சித்தி, வாங்க மாப்ள, எடுத்துக்கோங்க. போலாம் ப்ரோ. என்னங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்க மாப்ள. ஆதி, ஒரு நிமிஷம். நீயும் அருணும் வீட்டுக்கு போங்க. நாங்க பார்வதியை கூட்டிட்டு போய் மெஹந்தி போட்டு கூட்டிட்டு வரோம். டைம் ஆயிடுச்சு. அம்மா ஏற்கனவே சீக்கிரம் கிளம்பி வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க. இல்ல, இங்க ரொம்ப பக்கத்துல தான். நானும் குருவும் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம். சித்தி, பார்வதியே நல்லா மெஹந்தி போடுவா. ஐஸ்வர்யாக்கு கூட பார்வதி தானே மெஹந்தி போட்டு விட்டா, இல்லையா பார்வதி? அருண், அது அப்படா. இப்ப அவ கல்யாண பொண்ணு இல்லையா? கல்யாண பொண்ணு அவளுக்கு அவளே மெஹந்தி போட்டா நல்லா இருக்குமா? கடைக்கு கூட்டிட்டு போய் போட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். அத்தை சொல்றதுதான் கரெக்ட். நாங்க பார்வதி கூட்டு போய் பத்திரமா கூட்டு வந்துடுறோம். எங்க துணை இல்லாம பார்வதி எங்கேயும் போக கூடாது. அம்மா சொல்லிருக்காங்க. ஆமா, வாங்க போலாம். இந்நேரம் அம்மா ஃபைல் பார்த்து முடிச்சிருப்பாங்க. நம்ம விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பயப்படாம வா. சரி, நான் கூப்பிடுறேன். அக்கா, பார்வதிக்கு தேவையான புடவை நகை எல்லாம் வாங்கியாச்சுக்கா. பேக் எங்கடா? பார்வதி, வா பார்வதி, வாங்க. பேக் எல்லாம் வாங்க. பாக்குறீங்களாக்கா? இல்ல, நான் பாக்கணும்னு அவசியம் இல்ல. குரு, உனக்கு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கா? பார்வதிக்காக புடவை நகை எல்லாம் நான் பார்த்து செலக்ட் பண்ணாப்ப. சரி, கொண்டு போய் அதை உள்ள வைங்க. பார்வதி, அம்மா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு. சரிங்கம்மா. அம்மா என்ன ஃபைல் பார்க்கல போல. ஒருவேளை பார்த்திருந்தா உள்ள வந்ததும் அதை பத்தி தான் கேட்டிருப்பாங்க.
ஆதி, ஆ, விசா அப்ளிகேஷன்ல உன் சைன் டிஃபர் ஆகுதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்களாம். பிரபாகர் ஃபைல கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க இந்த ஃபைலை பாத்தீங்களாமா? பார்த்தேன், பட் அதுல என்ன வேரியேஷன் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல ஆதி. விஜயா, அந்த ஃபைல ஆதி கிட்ட கொடு. ஓகே மேடம். பார்வதி, தண்ணி கொடு. உங்களுக்கு வேணுமா? நீ குடிமா. பார்வதியும் சைன் பண்ணியிருக்கேன்னு பிரபாகர் சொன்னாரு. ஆனா அந்த சைனை காணுமே. அண்ணி, அந்த சாம்பார் எடுங்க. அருண், அம்மா, என்னன்னு சொன்ன? அண்ணியா? ஆமாமா, குரு பார்வதியை கல்யாணம் பண்ணா எனக்கு அண்ணி முறை தானே வேணும். குரு உனக்கு அண்ணன் முறை இல்ல, மாமன் முறை. அப்படியாமா? ஐயோ, அருணுக்கு இந்த உறவு முறைலாம் தெரியாதுல்ல, அதான் அப்படி சொல்லிட்டான். விடு. சாரிமா. குரு, அத்தா, பார்வதி இந்த வீட்டு சமையல்காரி மட்டும் இல்ல, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. உனக்கு மட்டுமா? இந்த குடும்பத்துக்காக பார்வதி எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருக்கா. ஏன் மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் பார்வதி எவ்வளவு விசுவாசமா இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்வதி கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. நீ பார்வதியை நல்லபடியா பாத்துக்கணும். கவலையப்படாதீங்க அத்தா, பார்வதியை நல்லபடியா பாத்துக்கிறேன் அத்தா. பார்வதி, அம்மா, உன் கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குருவுக்கு நீ சொந்தமாக போற. அதனால இந்த 2 நாள் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சமையல் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. சாப்பிடு. குருவுக்கு நீ சொந்தமாக போற.
இந்த தாலிய பெரியய்யா ஊரறிய என் கழுத்துல கட்டல. ஆனாலும் இது அவர் கட்டின தாலியாதான் நான் நினைச்சு இத்தனை நாளா என் கழுத்துல போட்டுட்டு இருக்கேன். பெரியய்யா நினைப்பு மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி என் கழுத்துல இருக்கிற இந்த தாலியையும் இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி கூட இந்த தாலியை என்னால மறைச்சு வச்சிருக்க முடியாதுமா. பெரியையோட இருக்கிற காதல இந்த ஜென்மத்துல என்னால ஏத்துக்கவே முடியாது. அவரோட சேர்ந்து வாழவும் முடியாது. அவர் நினைப்ப என் மனசுலயும் இந்த தாலியை என் கழுத்துலயும் மறைச்சு வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்காரையா இந்த வீட்டுல என் ஆயுள கழிச்சிடலாம் நினைச்சேன். ஆனா அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலமா. இந்த தாலிய நான் என் கழுத்துல இருந்து கழட்டணும்னு நினைச்ச போதெல்லாம் பெரியய்யா உயிருக்கு ஏதாவது ஒரு வகையில ஆபத்து ஏற்பட்டிருக்கு.